அதுக்கடுத்து குறிப்பிட்ட இடங்களில் கூறும் சுன்னத்தான சொற்கள் அப்படிதானே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு முஸ்லீமை சந்தித்தால் சலாம் கூற வேண்டும். இது தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும் பொழுது சலாம் குறிக்கிறணும். இதுல என்ன ஒழுக்கங்கள், இந்த சலாம்ல கூட நிறைய ஒழுக்கங்கள் இருக்குதுமா. அதாவது அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறணும். முதல் இது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே தெரியாதவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். சலாமை வந்து முந்திக் கொண்டு சொல்வது சிறந்தது. இது சுன்னத்தான ஒரு விஷயம் கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முந்திக் கொண்டு சலாம் சொல்வாங்களாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எப்பயுமே ரசூலுல்லாஹ் தானே முந்தி சலாம் சொல்றாங்க, நாம இன்னைக்கு முந்தி சலாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் சலாம் சொல்ல முற்பட ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஒரு முஅஜிஸா என்னன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவும் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஞானமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கும். அதனால அவங்க சலாம் சொல்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சுட்டாங்க, திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லிட்டாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு கூட முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவாங்களாம். நாம என்ன செய்வோம், சிறுவர்களுக்கு நாம சலாம் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா, அவங்க சலாம் சொல்லணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவாங்க. அதே போல ஒரு சபைக்குள்ள, ஒரு இடத்துக்குள்ள, ஒரு மஜ்லிஸ்க்குள்ள நுழையும் பொழுது இன்னென்ன பெயர் சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது. பொதுவாக எல்லாருக்குமே சலாம் சொல்வது சிறந்தது. ஒரு சில பேர் நம்ம முக்கியமான உங்களுக்கு மட்டும் நம்ம சலாம் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, சரிங்களா? அதனால பொதுவாக எல்லாருக்கும் சலாம் சொல்லிக்கிறோம். இது ஒன்று அதபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சலாமை முழுமையாக சொல்வது சிறந்தது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு சொன்னா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னா 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னா 30 நன்மை. ஆனா இதுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், தஆலாவை சேர்த்துடுறோம். என்ன அந்த தஆலா வந்து எப்படி வந்துருது. ஆனா ஆமா, தஆலானா ஒண்ணும் இல்லை, தாலான்னு சொல்லக்கூடாது. தஆலானா உயர்ந்தவன் அர்த்தம். அது நமக்கு வரவும் செய்யாது, அது நமக்கு வேணாம். இது மட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்ட்டு சொன்னா 30 நன்மை நமக்கு கிடைக்கும். ஒரு சஹாபி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் பத்துன், அபு பத்துன் அப்படின்ட்டு பேரு. என்னன்னா தொப்பை வயிறு உடையவர்னு அர்த்தம். அபு பத்துன்னா கொஞ்சம் அவருக்கு தொப்பை வயிறு இருக்கும். நமக்கு ரியாலு சாலிகள் அந்த வரலாறு வரும். சலாமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாபே இருக்கு, ஒரு பாடமே இருக்கு. அதுல அவர் என்ன செய்வாராம், காலையில கடை தெருவுக்கு போயிட்டு எல்லாரும் வியாபாரம் பண்ணுவாங்க. இவருடைய வியாபாரம் என்ன, சலாம் சொல்றது. வர்றவங்கள்ட்டெல்லாம் சலாம் சொல்றது. அவங்க வியாபாரம் பண்றதுக்குன்னு போகல, கடை தெருவுக்கு சலாம் சொல்றதுக்காக போவாங்க. இந்த அபூபக்கர் என்ன செய்வாராம், தான் மட்டும் போகாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான சஹாபியை வாங்க சலாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடை தெருவுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு சலாம் சொல்லும் போது முஹப்பத்தும் நமக்கு ஏற்படும். அதே போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விரோதம் குரோதம் எல்லாம் நீங்கிரும். அதே போல நமக்கு நன்மையும் கிடைக்கும். இந்த சலாம் இந்த உலகத்துல மட்டுமில்ல, சொர்க்கத்துக்குள்ள போகும் பொழுதும் நம்மை வரவேற்கக்கூடிய அந்த அழகான வார்த்தை சலாம் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மலக்குமார்கள் நம்மை வரவேற்பார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சலாமை பரிபூரணமா சொல்லணும், பொருள் உணர்ந்து சொல்லணும், முழுமையா சொல்லணும். முஹப்பத்தோடு இன்ஷா அல்லாஹ் சலாம் சொல்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். ஒரு அர்த்தம் தான் அல்ஹம்துலில்லாஹ். அது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சலாமுடைய அர்த்தமாக இருக்குது. அதே போல் நம்ம சலாம் சொல்லும் பொழுது சில நேரம் நம்ம சைக்கிளை செய்வோம், என்ன இப்படி செய்வோம் என்ன அப்படின்லாம் செய்வாங்க. என்ன சலாம் வந்து முடிஞ்சளவு நம்ம ஓரளவு சத்தமாக சொல்லணும், இல்லை அவங்களுக்கு புரிகிற மாதிரி நாம் சலாம் சொல்லிக்கொள்ளலாம். அதே போல் சிரிப்பது கூட சதக்கா. அதாவது இப்போ நம்ம சலாம் தூரத்துலேருந்து இருக்கிறாங்க, சத்தமாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, சையினை செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது முஸ்தஹபான விஷயமும் கூட. இருந்தாலும் வாய் நிரம்ப சலாம் சொல்லும் பொழுது 30 நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதனுடைய பொருள் பாருங்க, அஸ்ஸலாமு சாந்தியும், அலைக்கும் உங்கள் மீது, சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக. அலைக்கும்னா என்ன அர்த்தம், உங்கள் மீது. அலானா என்ன படிச்சிருக்கோம், மீதுன்னு படிச்சிருக்கோம். கும் அப்படின்னா உங்கள் மீது. அஸ்ஸலாமு சாந்தியும், வ ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹுடைய ரஹ்மத்தும், வ பரகாத்துஹு அவனுடைய பரக்கத்தும் உண்டாகட்டும் அப்படிங்கிற உண்டாகட்டுங்கிற அந்த
இது வந்து மறைஞ்சிருக்கு, அதுக்கு அரபு இல்லை இந்த இடத்துல, அது மட்டும் மறைஞ்சிருக்கு. மற்றபடி இதனுடைய ஒவ்வொரு அர்த்தம் அஸ்ஸலாமு சாந்தி, அலைக்கும் உங்கள் மீது, வ மேலும், ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹுடைய ரஹ்மத், வ மேலும், பரக்காத்துஹு அவனுடைய பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சலாமை நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் இதனுடைய பதில், ஒரு முஸ்லீம் சலாம் கூறினால் அதற்கு பதில் கூற வேண்டும். வ அலைக்குமுஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு பரிபூரணமாக சொன்னால் பரிபூரணமாக நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், சலாம் சொல்லிக்கலாம். அவங்க ஷார்ட் பண்ணாங்கன்னா நாமளும் என்ன செஞ்சுக்கிறணும். ஆமாம், முழுமையாக இல்லை, ரசூல்லாவே வந்து அப்படி தான் சொல்லியிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் வலைக்கும் அஸ்ஸலாம், அவ்வளோதான். அவங்க முழுமையாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியலை, சொல்லலை. அல்லாஹுடைய தூதர் அவங்க முழுமையாக சொன்னாதான் நம்ம என்ன செய்யணும், முழுமையாக சொல்ல வேண்டும். அதே போல் அந்த காலத்தில் ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லுவாங்க யூதர்கள். எப்படி சொல்லுவாங்க, அஸ்ஸாமு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அஸ்ஸாமு அலைக்கும் உங்கள் மீது மரணம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்கு ஆயிஷாமா என்ன செய்வாங்க, கோபப்படுவாங்க. கோபப்பட உடனே ரசூல்லா சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு ஆயிஷாமா கோபப்படுறீங்க, நான் அழைக்கும் அப்படின்னு தானே நான் சொன்னேன், அப்படி அதை நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிட்ட கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி காஃபிர்கள் நமக்கு சலாம் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக அவங்க கரெக்டான அந்த உச்சரிப்பில் அஸ்ஸலாமு அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக என்ன செய்யலாம், நம்ம பதில் சொல்லலாம். அலைக்கும் அஸ்ஸலாம் பதில் சொல்லலாம். இதில் எந்த இதுவுமே கிடையாது. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறதெல்லாம் கிடையாது. இந்த சாந்தியும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லாருக்குமே கொடுத்துட்டா காஃபிர்கள் உட்பட. அல்லாஹுடைய ரஹ்மத் அப்படின்னா அல்லாஹ் இந்த துனியாவில் இருக்கக்கூடிய காற்று, நீர், நிலம், ஆகாயம் எல்லாமே ரஹ்மத்து தான். இப்போ அந்த ரஹ்மத்தை முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கல, இல்லை நாம் எப்படி சாப்பிட்றோமோ பருகிறோமோ இந்த உலகத்தில் இருக்கிறோமோ அதே போல் காஃபிர்களுக்கும் கொடுத்துருக்கா. அதே போல் அதனால் இந்த சலாம் அவங்க சொன்னாங்க, சரியான வார்த்தையில் சொன்னாங்க அப்படின்னா வ அலைக்குமுஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்ட்டு தாராளமாக அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் அந்த சலாமுடைய அதபு ஒழுக்கம். அதே போல் இதில் வந்து வ என்கின்ற அந்த வார்த்தை மட்டும், அந்த எழுத்து மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன செய்ய போகிறோம், பதில் சலாமுக்கு சேர்க்க போகிறோம். அடுத்து நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த நல்ல காரியங்கள் மட்டும் ஆரம்பிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதிகமாக குர்ஆன் ஓதும்போது என்ன மற்ற எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லிக்கிறோம். ரசூல்லா செருப்பு அணியும் பொழுது கூட என்ன செஞ்சிருக்காங்க, பிஸ்மில்லா. கலட்டும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லுவாங்க. ஆடை அணியும் பொழுதும் பிஸ்மில்லா. எல்லாத்திற்குமே பிஸ்மில்லா சொல்வது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதில் அல்லாஹுடைய பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பம் செய்யுங்கள்ட்டு ஒரு பாடம் படித்தோமா நம்ம எளிய மார்க்கத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆதரவற்றதாகிவிடும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நல்லதை பெற்றுக்கொண்டால் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை பெற்றுக்கொண்டால், நல்ல விஷயத்தை கேட்டா, சந்தோஷமான விஷயத்தை கேட்டால் நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லிக்கிறணும். அதுக்கப்புறம் உதவி உபகாரம் செய்பவருக்கு செய்யும் துஆ ஜஸாக்கல்லாஹு ஹைரா, ஜஸாக்கல்லாஹு ஹைரா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக அப்படின்னு சொல்லிடும். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஜஸாக்கல்லான்னு மட்டும் சில நேரம் சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. ஹைராங்கிறது தான் நன்மையே. வெறும் அல்லாஹ் உனக்கு கூலி வழங்குவானாங்க, என்ன கூலி வழங்குவான், ஹைரான கூலி வழங்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஹைராவை சேர்த்து சொல்லணும். இல்லை ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல உதவி செஞ்சுட்டானா கசீராவே சேர்த்து சொல்லிடணும். கசீரானா அதிகமான நற்கூலியை உனக்கு என்ன செய்வான் அல்லாஹ், நமக்கு அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக அப்படின்னு சொல்லிக்கிறலாம். சரியா? ஓகே, ஹைர். ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அதே போல் ஜஸாக்கில்லா, அதே போல் ஜஸாக்குமுல்லா, பன்மையை நம்ம என்ன சொல்லணும்னா ஜஸாக்குமுல்லா அப்படின்னு சொல்லிக்கிறலாம். ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், வ இய்யாக்கும், வ இய்யாக்கும்னா உங்களுக்கும் அப்படியே அப்படின்னு அர்த்தம். வ இய்யாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிக்கிறலாம். இப்போ அது சொல்ல தெரியலை, இப்போ நமக்கு பாரக்கல்லா சொல்கிறாங்க, வேறு இந்த மாதிரி ஜஸாக்கல்லா ஹைரா சொல்கிறாங்க அப்படின்னா சொல்ல தெரியல இய்யாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறலாம். இல்லை வ அன்தும் ஹைரன் கஸீரா அப்படின்ட்டு என்ன செஞ்சுக்கிறலாம், சொல்லிக்கிறலாம். ஓகே, ஹைர். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த குறிப்பிட்ட இடங்களில் இந்த சுன்னத்தான சொற்களை அதிகமாக நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக்கிறோம். அதோடு மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், இன்னா லில்லாஹ், இன்னா லில்லாஹ்லாம் வந்து நம்ம தவறிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, மரண செய்தி, எந்த துக்கமான செய்தி கேட்டாலும் அவன் என்ன செஞ்சுக்கிறலாம், இன்னா லில்லாஹ் சொல்லிக்கிறலாம். ஃபி அமான் இல்லா, தவக்கல்து அலல்லா, ஃபி சபீல் இல்லா, இந்த வார்த்தையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாயிலையும் அதிகமாக புழக்கத்தில் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஃபி அமான் இல்லா. அதே போல் நம்மளுடைய குழந்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஹாய், பாய், டாட்டா,
அது இதுன்ட்டு சொல்லி கொடுக்கறத விட இந்த சலாமை நிறைய சலாமை சொல்லி கொடுங்க. அத்தா வீட்டிலேருந்து வெளியே போகிறாங்கன்னா ஃபி அமானில்லா அத்தா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரியான அரபு வார்த்தைகள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும். நாம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் கற்றுக்குருவாங்க இன்ஷா அல்லாஹ்.